எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அதிலும் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் போதே நம்மை தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். எபிரேயரின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவருடைய பின்னமான ஒரு வார்த்தையை ஆபிரகாமை பார்த்து சொன்னார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அவன் ஆண்டவரை அறியாத ஒரு தேசத்துல வாழ்ந்தவன். தேவன் அறியாதது மட்டுமல்ல, ஒரு அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தவன். ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்தவனாய் அவன் ஜீவித்து கொண்டிருந்தவன். அந்த நேரத்தில் தேவன் அவனை தமக்கென்று வேறு பிரித்தெடுக்கிறார். அந்த தேசத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு புதிய தேசத்தை, ஒரு புதிய சந்ததியை தேவன் அவனுக்கூடாக உருவாக்க சித்தம் கொண்டார். அந்த தேவன் அவனை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவனை சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கவே அவர் சித்தம் கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் உங்களை நடுவில் விட்டுட்டு போவதற்கோ தெருவில் விட்டுட்டு போவதற்கு அல்ல. உங்களை கரம் பிடித்தவர் கடைசி மட்டும் உங்களை நடத்தி செல்லுவார். அவர் நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் தான் உன்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாமை தேவன் அழைத்து வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலத்தனை போல அவன் சந்ததியை பெருக பண்ணி அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார். அவன் விசுவாசத்தின் தகப்பனானார். அங்கே இஸ்ரவேலுக்கு தகப்பனாக மாறினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அதைத்தான் தேவன் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கை கூடாக தேவன் ஜாதிகளை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக, பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். யாருக்கு நான் பிரயோஜனம் இல்லை, எதற்கும் பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு சாபக்கேடு பிடித்தவன் என்று நீங்க நினைத்தாலும் உங்களை அழைத்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் ஒரு தேசத்துக்கு, இன்னும் ஒரு மனிதனுக்கு, இன்னும் ஒரு சந்ததிக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவன். அதற்கு 3 காரியங்களை ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்ததான். முதலாவது, அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் தேவனை விசுவாசித்ததினால் அவனுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் தேவன் காண்பித்த இடத்தை நோக்கி போனான். அவன் போகிற இடம் இன்னதென்று அவனுக்கு தெரியவில்லை தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் கடந்து போனான். 3வது, தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற பொறுமையோடு காத்திருந்தான். எபிரேயரின் புத்தகம் 6:15 சொல்லப்படுகிறது, அவன் பொறுமையோடு காத்திருந்தான். காத்திருந்தவன் வாழ்வில் நன்மை பெற்றான். அவை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அதை நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்களும் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாய். அவர்களுக்குள் அவருடைய சந்ததி, ஆண்டவரே, அவர்களுக்குள் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். அநேகருக்கும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் ஆசீர்வதியும். ஆபிரகாமை போல நம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கவும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரை பொறுமையோடு காத்திருக்கவும் உதவி செய்யும். இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்மியானுகளே, நீங்கள் விசுவாசியுங்கள்.
தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.